விரல்களை வந்து நம்மளுடைய பொசிஷனை முதல்ல கரெக்ட் பண்றதுக்கு, நம்ம உட்கார்ற பொசிஷன் வந்து ரொம்ப கூனி குறுகி உட்காராம நம்மளுடைய போஸ்டரை வந்து சரியா வைக்கிறதுக்கு என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெற்றி முத்திரை அல்லது மேருதண்ட முத்திரை. இது எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம நிறைய முறை பார்த்திருக்கோம், இருந்தாலும் இந்த காரணத்துக்காக இப்ப நம்ம பார்ப்போம். நம்மளுடைய விரல்கள்ல வந்து 4 விரல்களை மடக்கி வச்சுக்கிறோம். கட்டை விரல் ஒரே ஒரு விரலை மட்டும் மேல் நோக்கி, இது இப்படி உள்ளலாம் திரும்ப கூடாது, இந்த கட்டை விரல் இப்படி சைடுல சாயக்கூடாது. இந்த கட்டை விரல் வந்து 90 டிகிரி, நல்ல 90 டிகிரி மேல் நோக்கி இருக்கணும். இப்படி உள்பக்கம் திரும்பக்கூடாது, முன்னோக்கி இருக்கணும். கட்டை விரலோட முன்பகுதி, உள்ளங்கை பகுதி வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங்கா முன்னோக்கி இருக்கணும். கைகளோட பொசிஷன், உங்க 2 கையோட பொசிஷன் இப்படி கீழ் நோக்கி மடியில வைக்க கூடாது. கையோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மூட்டோ இந்த எலும்புல இருந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த முழங்கை வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதாவது மடியில ஒரு 2 தலையினை வச்சிருந்தீங்க அப்படின்னா கைகள் வந்து இந்த பொசிஷன் பெர்ஃபெக்டா இருக்கும். அதே மாதிரி சேர் இருந்தது அப்படின்னா சேரோட ஹேண்டில்ல விட கொஞ்சம் உயர்வான பொசிஷன்ல இந்த கை இருக்கும். இது பேரு மேருதண்ட முத்திரை அல்லது வெற்றி முத்திரை. இது எதற்காக அப்படின்னா, பொசிஷன் மாறி உட்கார்றதுனால வரக்கூடிய முதுகு வலியை சரி பண்றதுக்கு, இது உங்களுடைய ஸ்பைன்ல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் சரி பண்ணும். எல்லா விதமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கழுத்து எலும்புல ஆரம்பிச்சு அடிமுதுகு வரை நம்மளுடைய வெற்றி பிராஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய முள்ளந்தண்டு முழுக்க கம்ப்ளீட்டா சரி பண்ணக்கூடிய அற்புதமான முத்திரை இந்த மேருதண்ட முத்திரை. இதை தாண்டி உங்களுடைய தன்னம்பிக்கையின் அளவையும் அதிகப்படுத்தும், வெற்றியை நோக்கி உங்களை தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இந்த மேருதண்ட முத்திரை. நிறைய பொசிஷன், ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுறீங்க, சிஸ்டமில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக மேருதண்ட முத்திரை ஒரு நாளைக்கு 2 முறை, காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போக சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்புல எலும்புல பின்னாடி இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி பாதத்துடைய குதிங்காலுடைய பின்னாடி வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனா வலிக்குது இல்லையா, அந்த வலி உடனடியாக சரியாகிறதுக்கு எது உதவி பண்ணோம்னா பிராணமுத்திரை. நம்ம பல்வேறு காரணங்களுக்காக பிராணமுத்திரை பார்க்குறோம். பிராணமுத்திரைக்கு வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான பலன்கள் பயன்கள் இருக்கு. அதுல ஒன்று சயாட்டிக்கா, பெயின் தாங்கவே முடியல அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணமுத்திரை பண்ணலாம். பிராணமுத்திரை எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். கட்டை விரல் நுனியோட நம்முடைய சுண்டு விரல் நுனி, மோதிர விரல் நுனி, 3 விரல் நுனிகளை சேர்த்து வச்சுக்கணும். குவிச்சு வைக்கக்கூடாது, இது ஒரே சமதளத்தில் இருக்கணும். இப்படி குவித்து வைக்கக்கூடாது, சமதளத்தில் வச்சுட்டு மீதி 2 விரல்கள் ஃபுல்லாக நீட்டி இருக்கணும். வெறும் வயிற்றில் காலை ஒரு 20 நிமிடம், இரவு ஒரு 20 நிமிடம் இந்த பொசிஷனில் மடியில் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க மாதிரி கைகளை வைத்துக்கொண்டு பிராணமுதிரை செய்தால், ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்கோம், வலி தாங்க முடியல, ரொம்ப பிடிச்சி இழுக்கிறது ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை செய்வதன் மூலமாக கம்ப்ளீட்டாக நம்ம குணம் கிடைக்கும். இது